தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டு ஆலை என்பது நச்சு ஆலை. அதை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது 23 ஆண்டா. அதனுடைய உச்சகட்ட போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் 13 பேர் நேரடியாகவும் அதற்கு பிறகு 2 பேரும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. 13+2 15 பேர். அந்த இடத்துல வெளியே தெரியக்கூடாது நம்ம பிரபல நடிகர் என்பதற்காக ஒருத்தருடைய இருசக்கர வாகனத்தில் பின் இருக்கையில் அமர்ந்து தானே போய் 13 வீட்டையும் பார்த்துட்டு வந்தாரு. அப்போ அவர் நடிகர் தானே. அப்போ அரசியல் கட்சி தொடங்கலையே. அப்போதெல்லாம் எப்படியா ஒரு நடிகர் மக்கள் பிரச்சனைக்கு வரலாம், வரக்கூடாது அப்படித்தானே சொல்லணும்? சொல்லலை இவங்க. அப்போ அரசியல் கட்சின்னு தொடங்கினோடனே இவங்க ஏதோ வலிக்குது. அரசியல் கட்சி நான் வியாபாரம் பார்த்துக்கிறேன், நீ சினிமாவில் வியாபாரம் பார்த்துக்க, நீ எனக்கு போட்டியா வராது, அப்படித்தானே பொருள். வேற என்னது? அதனால அவர் மீதான தாக்குதல்கள் ஏன் என்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, தாக்குதலுடைய தன்மை என்பது ரொம்ப பலவீனமானதுன்னு புரிஞ்சிடும். அதனால அதெல்லாம் ஐயோ பாவம், அவங்க இயலாமையிலிருந்து அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. அது எங்கேயாவது தாக்க போகுதா? அவருடைய தொண்டர்களையோ அவர் ரசிகர்கள் எல்லாம் தோழர்களாக ஆகிவிட்டார்கள்னு சொன்னார். மாதிரியில் ஆகிவிட்டார்கள்னு நமக்கு தெரியாது, இன்னொன்று அது வேற விஷயம். ஆனால் அவர்களை ஒன்றும் தாக்கம் செலுத்தலையே. திமுக விமர்சனம் செய்ததால், பாசக விமர்சனம் செய்ததால் என்ன நாங்கள் இந்த மாவட்ட ரசிகர் மன்றத்தை கலைத்து விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு யாரும் சொல்லலையே. சொல்லல. தாவைக்காவில் பொறுப்பில் இருந்து நாங்கள் ராஜினாமா செய்து போகிறோம் இப்படி யாரும் சொல்லலையே. அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லைல்ல.